ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ரெசிபி. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 2 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பவுலில் இல்லை எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் நம்ம தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கரண்டியில் மாவு எடுத்தீங்களோ அந்த கரண்டியில் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிற சுடு தண்ணியை ஆட் பண்ணிவிடுங்க. சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் வாட்டர் வேண்டாம். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணால் போதும். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதில் ஊற்றின தண்ணியிலே நம்ம பிணைஞ்சு எடுக்க வேண்டியதுதான். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும், உருட்டை வரவே வராது. ஸோ நம்ம ஊற்றின தண்ணியே கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் தேவைப்படுது அப்படின்னா கூட கொஞ்சமாக ஹாட் வாட்டரே சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர், கோல்டு வாட்டர் சேர்க்காதீங்க. உப்பும் பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் எடுக்கிறதுக்காக தான். உப்பு நம்ம போட்டாலவே போதும். இப்போ இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு எல்லாம் உருட்டி மொத்தமாக அந்த மாதிரி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். பாருங்கள், ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை நம்ம அப்படியே உருட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி உருண்டை கிடச்சிரும். ரொம்ப பெரிய உருண்டைகளாக உருட்டிடாதீங்க. இந்த சைஸை எனஃப். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிடுவோம். பாருங்கள், எனக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 45 உருண்டை கிடச்சிருக்கு அந்த 2 கரண்டி மாவுலேயே. இது இன்னும் நம்ம போட்டு எடுக்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை இதில் போட்டுற வேண்டியதான். பாயில் ஆனவுடனே தான் கட்டாயம் போடணும், இல்லைனா உருண்டை கரைஞ்சிரும். இது முக்கியமான டிப்ஸு. நிறைய பேருக்கு இதில் தான் தப்பு பண்ணுவீங்க. இன்னொன்று, போட்ட உடனேயும் இதை கிண்டவே கூடாது, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது நல்லா கொதிக்கட்டும். அதோட கலர் மாறும். பாருங்கள், மாறி இருக்குது. இப்போ லைட்டாக நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி தான் ஷேக் பண்ணி விடணும். நீங்கள் ரொம்ப போட்டு ஃபோர்ஸாக கிண்டினீங்கன்னா கரண்டு வந்துடும் உருண்டெல்லாம். இப்போ இது கூடயே அடுத்து சுட வச்சு ஆற வச்ச ஒரு 200 ml பாலை நான் இது கூட சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். சுகர் கன்சிஸ்டன்சி உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ நான் எடுத்த 2 கரண்டி மாவுக்கு இது எனஃப். இல்லாட்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், எனக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் பிடிக்கனாலும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர் நான் சுகரோட நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு அரௌண்ட் ஒரு ஏலக்காவோட அளவு தான் இது. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் கட்டாயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து இது கூட சேர்க்குறதுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு இப்படி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சுட்ருக்க இந்த பால் கொழுக்கட்டையில் இதையும் சேர்த்துற வேண்டியது தான். சில பேர் தேங்காய் நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி சேர்ப்பீங்க. நான் நெய் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறேன்றதால இதில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலை. தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷன் தான். சில பேருக்கு பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய்யும் ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷத்தில் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பால் கொழுக்கட்டை நல்லா செம்ம டேஸ்டியாக ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வேலையே பார்த்திங்கன்னா அந்த உருண்டை உருட்டுறது மட்டும்தான். அதுவும் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு சாங் கேட்டுட்டோ வச்சுட்டோ அதை செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் இதில் ஸ்நாக்ஸாக கொடுத்து பாருங்கள், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பால் கொழுக்கட்டை ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.